கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியின் மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இதுவரை என்னுடைய செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அருமையான தேவஜனமே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். அநேக தேவ பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக தேவ பிள்ளைகள் தலை குனிந்து வாழ்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் வந்துவிட்டு நாம் தலைகுனிய தேவையில்லை பிரியமானங்களே. பிரஜாதிகள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் நாம் தலைகுனிய தேவையில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நாம் தலைகுனியாமல் இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லும் சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 8 வரையில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள் பிரியமானங்களே. ஒரு கூட்டத்தார் முறிந்து விழுகிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் எழுந்து நிற்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அதே சங்கீதம் 20 நாம் என்ன வாசிக்கிறோம்? சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் விழுந்து போனார்கள், ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை தலை நிமிர வைத்தது அபிஷேகம் பிரியமானங்களே. கோலியாத் இஸ்ரவேலை தலைகுனிய வைத்தான் பிரியமானங்களே. ஆனால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாவீது பெற்ற அபிஷேகம் தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை நிமிர வைத்தது பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது பேதுரு அங்கு திரளான மக்கள் மத்தியிலே தைரியமாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்தார். யார் இந்த பேதுரு? ஒரு காலத்தில் ஆண்டவரை 3 முறை மறுதலித்தவர் தான் இந்த பேதுரு. அதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவர் தைரியமாக நின்று இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார் பிரியமானங்களே. என் அருமையான தேவஜனமே, நம்மேல் இருக்கிற அபிஷேகம் நம்மை தலைநிமிர வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் கூட சில நேரத்தில் நாம் தலைகுனி முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்தால் நம் தலையில் உள்ள அபிஷேக கிரீடத்தை நாம் இழப்போம் பிரியமானங்களே. அபிஷேக கிரீடம் கீழே விழுந்தால் நாம் தலைகுனிய நேரிடும் பிரியமானங்களே. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 21 வரையில் பார்க்கும்போது சிம்சோன் என்ற ஒரு வாலிபன் அவன் பாவத்தில் விழுந்தபோது அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து தலைகுனிய நேரிட்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமானங்களே. தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சவுல் ராஜா உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவன் மேல் இருந்த அபிஷேகம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அபிஷேகம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்கிறது, சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அபிஷேகம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, யெகூ என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினதற்கு காரணம் அவன் மேல் இருந்த அபிஷேகம் பிரியமானவர்களே.
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எலிசாவின் மேல் இந்த அபிஷேகம், அவன் அநேக அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார் பிரியமானங்களே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே யோவாகாஸ் ராஜாவானதற்கு காரணம் அவன் மேல் இந்த அபிஷேகம் பிரியமானங்களே. அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் பிரியமானங்களே. அபிஷேகம் உங்களை தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஊழியத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் ஆண்டவர் உங்களை தலைநிமிர செய்வார் பிரியமானங்களே. சென்னையை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் பிரியமானங்களே. அவர்கள் இருவரும் ஒரு பொருட்காட்சியிலே சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள். பொருட்காட்சி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சுற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு பக்கத்தில் ஜெனரேட்டருடைய சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிறதை அந்த கிராம பெண் பார்த்தாள். தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னார், என்னங்க இது, இப்படிப்பட்ட பொருட்காட்சியில் இப்பொழுது ஒளி வீசி கொண்டிருக்க இந்த இடத்துல இது என்ன சத்தம் போடுகிறது என்று சொல்லி கேட்டாலாம். அப்பொழுது அவருடைய கணவர் சொன்னாராம், இந்த சத்தத்தால் தான் பொருட்காட்சியில் அங்கு வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். ஆம் பிரியமானங்களே, நம் மேல் இருக்கிற அபிஷேகம், நாம் பேசுகிற அந்நிய பாஷை தான் நம்மை ஒளி வீச செய்கிறது பிரியமானங்களே. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, நம்மை தலைநிமிர வைக்கக்கூடிய இன்னொரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Behold, the people shall rise up as a great lion and lift up himself as a young lion என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனத்தை ஆண்டவர் சிங்கமாக சொல்கிறார் பிரியமானங்களே. சிங்கமாகிய தேவ ஜனம் நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி சிங்கமாக மாறுவது பிரியமானங்களே? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, கையில் பைபிளை எடுத்துவிட்டு நாம் கோழையாக நிற்க தேவையில்லை. நாம் நீதிமானாக மாறும்போது ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் பிரியமானங்களே. வேதத்தை நாம் பார்க்கும்போது யார் நீதிமானாக மாற முடியும் பிரியமானங்களே? ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 சொல்கிறது, ஒரு மனிதனுடைய பாவ அறிக்கை ஒருவனை நீதிமானாக மாற்றுகிறது. சங்கீதம் 118:15 சொல்கிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் நீதிமானாக மாறும்போது ஆண்டவர் நம்மை இந்த சமுதாயத்தில், ஊழியத்தில், குடும்ப காரியத்தில் ஆண்டவர் நம்மை தலைநிமிர செய்வார். கடைசியாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாலிபனாகிய யோசேப்புடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றதுக்கு காரணம் என்ன பிரியமானங்களே? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான். யோசேப்பு தன்னை காத்து கொண்டான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தலைநிமிர செய்கிற தேவன் பிரியமானங்களே. யோசேப்பின் தரிசனத்தின் மூலமாக யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பதாக தலை குனிந்தார்கள். ஆதியாகமம் 42:6 சொல்கிறது, ஆதியாகமம் 43:26 சொல்கிறது, ஆதியாகமம் 43:28 சொல்கிறது, ஆதியாகமம் 44:14 இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 4 முறை யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பதாக தலை குனிந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, பரிசுத்தமாக ஜீவிக்கும் போது, பாவத்தை விட்டு விலகி ஓடும்போது ஆண்டவர் இந்த உலகத்திலே மற்றொன்பதாக யார் யார் நம்மை கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை தலைநிமிர செய்வார்.
வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசியா 60ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறது, உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் என் அருமையான தேவஜனமே, நம்முடைய தலைமையில் உள்ள அபிஷேகம் நம்மை தலைநிமிர வைக்கும். நாம் இந்த உலகத்திலே நீதிமானாக வாழும்போது ஆண்டவர் நம்மை தலைநிமிர செய்வார். நம்மை சுத்தமானாக நாமை காத்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே தலைநிமிர செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியவா. மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பினி ஓடியவா. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பினி ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியவா. வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீர் வாக்கு கொடுத்தீரப்பா, என் ஜனங்களை நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்லி இப்படி வாக்கு தத்துவத்தின்படி அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே இப்படி வார்த்தை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கோம். இந்த நாளிலே அப்பா சமுதாயத்திலே ஆண்டவரே தலை குனிந்து நடக்கிற மக்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட நாள் முதலே ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே குடும்பத்திலே சமுதாயத்திலே தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நடக்க கிருபை செய்யும் ஐயா. என் அன்பான தேவஜனமே, இதுவரையில் நீ தலை குனிந்து இருக்கலாம், இன்று முதல் ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். தனிப்பட்ட ஜீவியத்திலே ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து செய்வார். 18 ஆண்டுகள் கோனியாக இந்த ஸ்திரியை ஆண்டவர் விடுதலையாக்கி அவளை தலைநிமிர செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எதை குறித்து கவலைப்படாது. உன்மேலுக்கு அபிஷேகம் உன்னை தலைநிமிர வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீதிமானாக வாடும்போது ஆண்டவர் உன்னை தலைநிமிர செய்வார். நீ பாவத்தை விட்டு யோசேப்பை போல விலகி ஓடும்போது ஆண்டவர் உன்னை தலைநிமிர செய்வார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20 நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.